நியூஸ் பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. நேர்முக நிகழ்ச்சியில் நம்மோடு ஊடகவியலாளர் கவிதா அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க? ஒரு மாற்றமும் கொண்டு வரல. என் குழந்தை செத்து எங்களுக்கு வந்து நடிகனை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, இது என் பிள்ளை தான் உருவாக்கிச்சுன்னு கூச்சமே இல்லாமல் பேசின அந்த ஜனங்க, இவங்களுக்கு அரசாங்க வேலை ஒரு கேடான்னு எனக்கு கேட்க தோணுது. இவ்வளோ பெரிய பஸ்ஸை நீ கொண்டுட்டு வந்து விடுறிய அந்த கூட்டத்துக்குள்ள, உனக்கு சென்ஸ் இல்லை? மனுஷனா நீ? எங்கே இருந்து பாடியை கொண்டு வந்து போட்டாங்க? அப்ப நீங்க என்ன ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்யாதீங்க மிஸ்டர் விஜய் அவர்களே. பொறுப்பு வேணும்னா ஒண்ணு பணம் கொடுக்கணும், இல்ல பண்ணணும். அழகா இருக்கான் அதனால நான் ஓட் போட்டேன்னு சொன்னா கடைசி வரைக்கும் நீங்க விசில் ஊதிக்கிட்டே இருங்க, எந்த பிரச்சனை இருந்தாலும் கேட்காதீங்க. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் மேம். வணக்கம். நேர்முக நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு பரபரப்பான ஒரு செய்தி நீதிமன்றத்துல இருந்து வந்திருக்கு. கரூர்ல அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்த 41 குடும்பங்கள்ல 31 குடும்பங்களுக்கு அரசு பணி அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருந்தது. இதுக்கு ரத்து செய்து உயர்நீதிமன்றம் இதுக்கு முன்னாடி ஒரு உத்தரவு கொடுத்திருந்தாங்க. அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க. தாவேகா சார்பில் இருந்து சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போய் அந்த விவகாரத்துல அந்த வழக்குல இப்போ இந்த தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அப்ப வந்து தாவேகாக்கு நாமம் தான் இல்ல அதை எதிர்த்து வழக்கு போட்ட நாத்தாக்காவுக்கு நாமம். நாத்தாக்காக்கு நாமமா? சரி. ஏன்னா இதை தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம், டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டிவிகே என்ன செஞ்சாலுமே பிஜேபி வந்து அதுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, நிச்சயமா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிவிகே வந்து யூஎஸ் ஒபிடியன்ட்லே தான். அவங்க வந்து தனிச்சையா ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறதோ இல்லை பாஜகன்னு பேசுறதோ ஒன்றியம்னு பேசுறதோ பேச மாட்டாங்க. அவங்க பேசாதது வரைக்கும் இவங்க சொல்றதுக்குலாம் அவங்க கேட்பாங்க. ஆனால் இது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான தீர்ப்பாக இருக்கு. ஏன்னா இங்கே வந்து நாத்தாக்கா கட்சின்றதை விட்டுருங்க, அவங்க போட்டதும் நியாயமான ஒரு விஷயம். ஒரு பொதுமக்களா நமக்கே அந்த ஒரு ஆதங்கம் இருக்கு. எத்தனையோ பேர் படிச்சுட்டு டே நைட் படிச்சுட்டு அந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு நடிகனை பார்க்க போயிட்டு எதுக்கு சாகுறோன்னு தெரியாமலே செத்து போன ஒரு முட்டாள் கூட்டம். இதுல நீங்க பெரியவங்க செத்து தொலைஞ்சாலும் கூட எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. 1.5 வயசு குழந்தையில இருந்து குழந்தைங்க எத்தனையோ செத்து போனாங்க, நம்ம கண் முன்னாடி நம்ம பார்த்தோம். வேதனைப்பட தான் முடிஞ்சிச்சு. அந்த கூட்டத்துக்கு 40 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட பணமும் வந்து மாதம் தாவேக்கால இருந்து காசும் போய் பத்தாததுக்கு நீங்கள் வந்து அரசாங்க உத்தியோகமும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க ஏன் சொல்ல மாட்டாங்க, என் பிள்ளை தானே செத்துட்டு போட்டோம், என் குழந்தை செத்து எங்களுக்கு வந்து நடிகனை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு, இது என் பிள்ளை தான் உருவாக்கிச்சுன்னு கூச்சமே இல்லாமல் பேசின அந்த ஜனங்க, இவங்களுக்கு அரசாங்க வேலை ஒரு கேடான்னு எனக்கு கேட்க தோணுது. அப்போ இது எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு அரசாங்கமாக இருக்குது அப்படின்னா, என்னுடைய ரசிகர்கள் செத்து போயிட்டாங்க, அதுக்கு தேவையான என்ன நஷ்டம் நான் கொடுக்குறேன்னா, பச்சையாக சொல்ல போனால் உங்கள் அக்கௌண்ட்டு காசு கொடுக்குறேன்னு தான் நம்ம சொல்லுவோம். அரசாங்க வேலை எப்படி கொடுக்க முடியும்? நீதிமன்றமே அரசாங்க வேலை கொடுக்கறதுல என்ன தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்களே. பிஜேபி தானே, அவங்க அப்படி தானே கேட்பாங்க. எங்க ஒரு மாடை இடிச்சு கொண்டு ஆக்சிடென்ட் பர்பஸாக பண்ணலை, குறுக்க மாடு போயிடுச்சு, காரில் இடிச்சிடுச்சு, மாடு செத்து போச்சு, காரே உடச்சி அந்த ஆளே கொலை பண்ணுற அளவுக்கு அடிச்சிருக்காங்கங்க. அப்போ இவனுங்க கையில் தானே இருக்குது சுப்ரீம் கோர்ட்டும். இப்போது இது வந்து இடைக்கால நாங்கள் தடை நீக்கிறோம் அப்படின்னா, இப்போ அடுத்த அரசு வரும்போது இது வந்து இன்னொரு, இப்போ ஒரு வேளை அடுத்த கவர்மெண்ட் வந்து இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணதாக இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் மேலே தான் பழி போடுவாங்க. ஏன்னா இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய முதல்வருக்கு முட்டு கொடுக்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. எது நடந்தாலும் எங்கள் முதல்வர் எங்களுக்காக தான் பண்ணுறாரு, எது நடந்தால் அது முதல்வர் என்ன பண்ணுறாரோ அவர் வேலையெல்லாம் விட்டுட்டாரு. எதெல்லாம் செய்யக்கூடாதோ, என்னென்ன ஆகாவரி வேலை நம்ம ஊரில் ஒரு சுதந்திரம் போஸ்லால ஆகாவரிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு, இந்த ஆகாவரி வேலை தான் இப்போ முதல்வர் பண்ணிட்டு இருக்கு. என்ன செய்யறாரு அப்படி ஆகாவரி வேலை அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக சொல்ல முடியாதுல்ல. செய்ய வேண்டிய வேலை எதுவுமே செய்யலை, செய்ய தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. நேற்றுக்கு கூட பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு 100 நாளில். அது யார் வந்தா யார் பண்ணுனா அப்படின்றது நிறைய பேர் டீகோட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, அது வேற டாபிக். நேத்தைக்கு 1 லட்சம் கோடி முதலீடு வந்ததுல ஒரு சேனல் ஒரு மீடியா போடுது, முதல்வர் வந்து முட்டை தொட்டாரு, எதனால அப்படி செஞ்சாரு? ஐயோ அவர் முட்டை தானே அவரு தொட்டாரு, கால் வலிச்சிருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது செய்கையில் ஏதாவது சொல்லியிருந்துருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம்.
முதல்வர் முட்டை தொட்டாரு, அது ஏன் தொட்டாரு அப்படின்னு இந்த மாதிரியான கண்டென்ட் முதல்வர் கொடுத்துட்டு இருக்காரு. இது வரைக்கும் தேவையான கண்டென்ட் என்ன கொடுக்கணுமோ கொடுக்கல. இப்போ இவ்வளோ கிரைம்ஸ் நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி முதல்வர் ஏதாவது வாயை திறந்தாரா? எங்களுக்கு சாரி வேண்டாம், நீதி தான் வேணும்னு காடை பிடிச்சிட்டு இருந்த மனிதர் தான் இன்னைக்கு முதல்வரா இருக்காங்க. இப்போ நாங்க பல விஷயத்துக்கு நீதி கேட்டுட்டு இருக்கோம். முதல்வர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? சட்டமன்றத்துல இப்படி பண்ணிட்டு இருக்காரு. நான் நடிச்சுக்கலாமா நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ சட்டமன்றத்துல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லையே. பாட்டு பாடுறாங்க, அவ்வளவுதானே நடந்திருக்கு. பைக்கை உடைக்கிறாங்க. இப்போ வந்து அந்த ஆக்ஷன்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கு. இப்போ ஃபைட்டிங் நடக்கல, டான்ஸ் மட்டும் தான் என்ன நடக்கல. உதயநிதி அவர்கள் கூட குறிப்பிட்டிருந்தாரு, விட்டா சட்டமன்றத்துக்குள்ள வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவாங்க பாட்டு அப்படின்னு சொல்லி. பாடிட்டாங்களே நிதி அமைச்சர் அழகா பாடினாரு. ஸோ இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். இப்போ சட்டசபை அப்படின்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டு இருக்கு. இவங்க இப்போ கோர்ட்ல போய் இப்போ வந்து இடைக்கால தடை வாங்கிட்டு வந்திருக்காங்கல்ல இந்த 31 பேர் வேலைக்காக. 151 சீட்டு போச்சு இல்ல, மெடிக்கல் சீட் போச்சு இல்ல, ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ்ல. அன்னைக்கு இவங்க வழக்கறிஞர்களே வந்து ஆஜராகலன்றாங்க. தமிழ்நாடு சார்பா வழக்கறிஞர்களே வரல. அப்ப இவங்க என்ன ப்ரூஃப் பண்றதுக்காக இந்த அரசு நடந்துட்டு இருக்கு? என்ன ப்ரூஃப் பண்றதுக்காக நடந்திருக்கு? அப்ப 151 சீட் மெடிக்கல் சீட்டு போகும்போது போகாத அட்வொகேட் இந்த கேஸ்க்கு போயிட்டு இதை நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறோம், இடைக்காலமாக நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் அவங்களுக்கு வேலை கொடுக்கலாம். ஆமாம், வேலை கொடுக்கலாம். இந்த வேலை இது வந்து நீங்கள் வந்து இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? அப்போ நாளைக்கு என் கூட்டத்தில் வந்து நீ செத்து போனாலும் உன் குடும்பத்தில் உன் அண்ணனுக்கோ தம்பிக்கோ தங்கச்சிக்கோ உங்கள் அப்பனுக்கோ உங்கள் ஆத்தாளுக்கோ ஒரு வேலையை நாங்கள் போட்டு கொடுத்துறோம். ஸோ நீங்கள் செத்தாலும் கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டில் ஒருத்தரை பலி கொடுத்து உங்க வீட்ல ஒருத்தருக்கு நல்லது நடக்குன்னு நினைச்சுக்கோங்க. இதுதானே நீங்க இந்த உலகத்துக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு விபத்துன்னு அவங்க கன்சிடர் பண்ணிருக்காங்க. நீங்க இது எப்படி விபத்து ஆகும்? எதை நீங்க விபத்துன்னு சொல்வீங்க? எங்க நேச்சுரல் டிசாஸ்டர்ல இறந்து போனா இட்ஸ் an ஆக்சிடென்ட். இப்போ ஏதோ நடந்து போயிட்டு இருக்கோம், வேலைகள் நடக்கும், ஒரு கட்டடம் இடிஞ்சு விழுந்துடுது, ஒரு எர்த்குவேக் நடக்குது, இதெல்லாம் நம்ம நேச்சுரல் டிசாஸ்டர்ல நம்ம போனீங்க. ஆக்சிடென்ட் நீங்க எதை சொல்வீங்க? நீங்க முட்டாள்தனத்துக்கா? இத்தனை கூட்டத்துல போய் நிக்க கூடாதுன்றது கூட புரியாத ஒரு கூட்டம், ஒரு தற்குறி கூட்டம், தன் குழந்தை இந்த கூட்டத்துக்குள்ள எடுத்துட்டு போக கூடாதுன்னு கூட புரிஞ்சுக்காத ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துல போய் அந்த குழந்தைக்கு குடல் வெளியே வந்து தாடை உடஞ்சி நெஞ்சு எலும்பு உடஞ்சி இப்படி கொடூரமா செத்து போன ஒரு குழந்தை, அந்த குழந்தையோட அத்தை சொல்ற எங்க பிள்ளையை நாங்க பலி கொடுத்துட்டு தான் நாங்க பக்கத்துல நடிகனை பார்த்தோம்னு சொல்லக்கூடிய ஒரு கேவலமான கூட்டத்துக்கு நீங்க இந்த வேலையை கொடுக்குறீங்களே, இதுங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சரவைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு? இதை தான் நீங்க வந்து பப்ளிக்ல நீங்க காமிக்க போறீங்க. அப்ப இங்க என்னன்னா எல்லாமே நார்மலைஸ். ஒரு உயிர் போனாலும் பிரச்சனை கிடையாது. இல்லை, இப்போ அங்கே ஒரு உயிர் போயிடுச்சு, அந்த குடும்பத்தோட வாழ்வாதாரமே அந்த ஒரு உயிர் தான் இருக்கு அப்படின்னா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? கொடுக்கலாமே அப்படின்னு தான் நீதிமன்றமே, இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு. 1.5 வயசு குழந்தை நீங்க கொண்டுருவீங்க, கூட்டத்துல கொண்டு போயிட்டு நடிகனை பார்க்கப்போ அந்த 1.5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? அதான் யார் குடும்பம் என்ன செய்வாங்க? வாழ்வாதாரத்துக்கு என்ன? ஒரு 2வது குழந்தை பெற்றுக்க முடியாது. 2வது குழந்தை பெற்றுக்க முடியாது. எங்க சுனாமியில ஒரு குடும்பத்துல இருந்து 3 குழந்தைங்க செத்து போச்சுங்க. கன்னியாகுமரி நிறைய இடங்கள்ல செத்து போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது நல்ல ஞாபகம் இருக்கு. கன்னியாகுமரியில கொட்டல்பாடு கிராமத்துல 163 பேர் ஒரு சர்ச்சுக்குள்ள இருந்தாங்க மட்டும் செத்துருக்காங்க. 300 பேர் அந்த கிராமத்துல செத்தாங்க. ஒரு கப்பிள்ஸ்க்கு 3 குழந்தையுமே இறந்து போச்சு. அவங்க ரீபிளானிங் பண்ணி அவங்க குழந்தைய பெற்றுக்கிட்டாங்கன்னு வைப்போம். இதுக்காக இது வந்து விபத்து. இது வந்து நம்ம எதிர்பார்க்காம நடந்தது தான் விபத்து. ஒரு கூட்டத்துக்குள்ள நீ போகக்கூடாதுன்னு தெரிஞ்சும் 12 மணிக்கு வருவான்னு சொன்ன ஒரு மனிதர் சாயந்தரம் 7:30 மணிக்கு வந்துக்கிட்டு நீ 10 நிமிஷம் பாட்டு பாடுறதுக்காக அவ்வளோ கூட்டத்தை சேர்த்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் யம வாகனத்தை உள்ளே கொண்டுட்டு போகாதீங்கன்னு சொன்னது மீறி நீங்கள் கூட்டத்தில் போய் அறிவில்லை. ஒரு 10 பேர் நின்றாலே பைக் உள்ளே கொண்டு போகக்கூடாது நம்ம யோசிக்க மாட்டோம், திரும்பி ஒரு முறைக்க மாட்டோம். ஏடா நின்றுட்டு எங்கடா பைக்கை கொண்டு வரோன்னு நம்ம கேட்போம். இவ்வளோ பெரிய பஸ்ஸை நீ கொண்டுட்டு வந்து விடுறிய அந்த கூட்டத்துக்குள்ள, உனக்கு சென்ஸ் இல்லை? மனுஷனா நீ? அப்போ உங்க திமிருக்காக, உங்களுடைய அகம்பாவத்துக்காக நீங்க ஒரு மர்டர் நடத்திருக்கீங்க. அப்படி நடந்ததுக்கு அப்புறம் அந்த 41 பேர் செத்ததுக்கு அப்புறம் இதே முதல்வர் அன்னைக்கு என்ன பேசினாங்க? இவங்கெல்லாம் என்ன ப்ரொபகண்டா கிரியேட் பண்ணாங்க? திமுக வெளியே இருந்து பாடியை கொண்டு வந்து போட்டாங்க, இவங்க எங்க கூட்டத்துக்கு வந்தவங்களே கிடையாது. இதெல்லாம் சொன்னாங்களா சொல்லலையா? எங்கேயோ இருந்து பாடியை கொண்டு வந்து போட்டாங்க. அப்ப நீங்க என்ன டேஷ்க்கு நீங்க கொடுக்குறீங்க அந்த வேலையை? எங்கேயோ இந்த வேலையை வந்து போன பாடிக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க? போலீஸ்காரங்களே கொன்னாங்க நீங்க. அப்போ போலீஸ்காரங்களே கொண்டவங்களுக்கு நீங்க எப்ப வேலை கொடுக்குறீங்க? அப்போ உங்களுக்கு நிமிஷத்துக்கு ஒரு நாக்கு,
உங்களுக்கு தேவைன்னா ஒரு மாதிரி பேசுவீங்க, உங்களுக்கு தேவையில்லைன்னா வேற மாதிரி பேசுவீங்க. அப்போ உங்களோட ரசிகர் பட்டாளத்தை நீங்க வந்து பாதுகாத்து வச்சுக்கணுன்றதுக்காக நீங்க தமிழ்நாட்டு சொத்தை கொடுக்கறதுக்கு ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க மிஸ்டர் விஜய் அவர்களேன்றது பொதுமக்களா நான் கேட்கிறேன். அவ்வளவுதான். இவர் இது சொல்லிட்டு தானே வந்தாரு. ஆமா. ஊரா வீட்டு நெய் எடுத்து உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு, ஊரா வீட்டு நெய்யில எடுத்து ஸ்வீட் செய்யாதீங்கன்னு சொன்ன திமுகவை இவங்களால ப்ரூஃப் பண்ண முடியுமா? அவரு பண்ணுங்க. அவரு சொன்னது வந்து இந்த ஸ்டாலின் வரி 30% வரி இதெல்லாம் மென்ஷன் பண்ணி சொன்னது அந்த டைலாக் ஓமை. எது வரி 30% ஸ்டாலின் வரியா போகுது, ஊழல் செய்யறாங்க அப்படிங்கறத தான் அதுல ப்ரூஃப் மென்ஷன் பண்ணாரு. பண்ணணும்ல. நீங்க 30% ஸ்டாலினுக்கு வரி போகுதுன்னா நீங்க அதை ப்ரூஃப் பண்ண வேண்டியதானே. நீங்க அவ்வளோ ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு தெம்பு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு திராணி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு துப்பு இருந்துச்சுன்னா நீங்க கோர்ட்ல கேஸ் போட்டு நீங்க அதை நிரூபிக்கணும். இப்போ நீங்க ஸ்டாலினுக்கு 30% வரி போகுதுன்னு சொன்னாங்கல்ல, இப்போ இபி பில்ல இவ்வளவு கரப்டட் நடந்துச்சுல, இதெல்லாம் எவன் அப்பனுக்கு இந்த காசு போகுது? இப்போ சொத்து வரியை ஏத்திருக்காங்கல்ல, 300 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாம் 8000 10,000 சொத்து வரி ஏற்றிருக்கீங்கல்ல, இதெல்லாம் எவன் அப்பன் வீட்டுக்கு காசு சொத்து வரி போகுது? ஏத்த படல அப்படின்னு சொல்லி அதுல பின் வாங்கியிருக்காங்க இன்னைக்கு. எப்படிங்க நீங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் பேசுறீங்களா? சொத்து வரி ஏத்தாம எப்படி இந்த பிரச்சனை வரும்? இல்ல அது ஏறி இருந்தது, இப்ப நாங்க அதை ஏத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. ஓஹோ, அப்ப இவங்க இஷ்டத்துக்கு அப்ப என்னன்னா போட்டு பாக்குறது. இது எல்லாம் இது வந்து பாஜகவோட மாடல்ஸ் வச்சுக்கோங்களேன். போட்டு பாக்குறது எப்படி வந்து பல்ஸ் பிடிக்க முடியுது பாப்போம். ஓகே, இப்போ என்ன நடக்கும்? இப்போ 300 ரூபாய் சொத்து வரி கட்டிட்டு இருந்தவனுக்கு நீ 10,000 ரூபாய் போட்ட. இல்ல நாங்க ஏத்தலைங்க, ஸோ நாங்க வந்து 1000 ரூபாய் தான் ஆக்கியிருக்கோம். அப்போ என்ன, அப்பாடா நல்ல வேலைப்பா 10,000 ரூபாய் போடுவானோன்னு நினைச்சேன். ஓகே, 1000 ரூபாய் தான் போட்டிருக்கான். அதுல நீங்க வந்து எத்தனை சதவீதம் ஏத்திருக்கீங்கன்றது மேட்டர் கிடையாது. இது என்னன்னா, ஒருத்தர் கையில வந்து ஒரு 100 கிலோ, இப்போ உங்க கையில நான் 100 கிலோ வெயிட் கொடுக்கணும், உங்களால தாங்க முடியாது. அடப்பாவி இப்படி வெயிட் கொடுத்துட்டேன்னு ஒன்று நம்ம செத்துருவோம், இல்லைன்னா வந்து நம்மளால வெயிட் தாங்க முடியாது. சரி இல்லைப்பா நீ ஒரு 10 கிலோ மட்டும் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா, அப்பாடா 10 கிலோ, அந்த 10 கிலோ ஏன் நீ சுமக்கிறன்ற எண்ணங்க சதானா நமக்கு போகாது. ஓகே, அவ்வளோ பர்டன் இருந்தது, இந்த பர்டன் வந்துச்சா, ஓகே ஃபைன், இதை நான் ஏத்துக்கிறேன். இப்போ நிறைய கரண்ட் பில்லுமே அதுதான் வருது. இப்போ 1000 ரூபா 1500 ரூபா அந்த ஸ்லாப் வந்துட்டு இருந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 10,000 8,000 6,000 வந்துச்சுன்னு சொன்னவங்களுக்கு இப்போ 2,500 ஓகேங்க, 2,200 தானே, அப்போ நான் யூஸ் பண்ணதுக்கு தான் வந்திருக்கு, நான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு இவங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்போ என்னன்னா, எப்படி பிஜேபிக்கு மொத்த இந்தியாவும் முட்டு கொடுத்துட்டு இருக்கோ, மோதியை எதிர்த்து பேசினா இந்தியாவை எதிர்த்து பேசின மாதிரி, மோதியை பேசினா எப்படி ஆன்டி இண்டியனோ அதே மாதிரி விஜயை எதிர்த்து பேசினவன் எல்லாவனும் திமுக தான். அது அவங்கள முத்திர குத்திடுவாங்க. முத்திர குத்தி என்ன ஆச்சுன்னா, இப்போ ஒரு சில பேருக்கு இப்போ நான்லாம் வந்து சொல்லிட்டேன், ஆமாடா நான் திமுக தான். திமுக முன்னாடி இல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்க. ஆமா, நான் இல்லதான், எனக்கு பிடிச்சிருந்தது தான், உண்மைதான். 5 வருஷம் ஆட்சி நடத்தினாங்க, எனக்கு ஸ்டாலின் அவர்களை பிடிச்சிருந்தது, அவரோட ஆட்சி நடைமுறைகள் பிடிச்சிருந்தது. முக்கியமா குழந்தைங்களுக்காக அவர் செஞ்சாங்க, படிப்புக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, அது எனக்கு பிடிச்சது. எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது லாபமானா என்னைக்காச்சும் மகளிர் விடியல் பெருத்துல போனா அன்னைக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். நமக்கு டிக்கெட் எடுக்க வேண்டாப்பா, ஜஸ்ட் 10 rupees தான், அது இல்லை. பட் எனக்கு இந்த கவர்மெண்ட் இந்த ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துருக்கேன், அந்த 10 ரூபாயும் எனக்கு அது பெரிய விஷயம் தான். அது நான் வந்து இல்ல 10 ரூபாய் தானே அப்படின்னு நான் கடந்து போக மாட்டேன். ஏன்னா இந்த 10 ரூபாயும் நேர்மையா உழைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் ஆகணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த கவர்மெண்ட் கொண்டுட்டு வந்த உடனே எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு, நான் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். ஓகே, இப்போ நீங்க தாவேக்கா வந்துட்டீங்க, இந்த 3 மாசம் ஆட்சி லட்சணம் எப்படி நடந்துட்டு இருக்கு, இல்லை இதுக்கு மேல உங்களை நாங்க சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க? ஒரு டேஷ் மாற்றமும் கொண்டு வரல. இருக்க இன்னும் வெறுப்பு அதிகமாகிறதுக்கு என்னென்ன வேலைகள் ஒண்ணுமோ அத்தனை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ இந்த உச்ச நீதிமன்றம் தடை விதிச்சிருக்காங்க. இனி காங்கிரஸ் கூட்டணியில இவங்க இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் அது வந்து கொண்டாடும். இப்போ பாத்தீங்கன்னா மொத்த பைத்தியக்காரனுங்க தான் வந்து அரசியல்வாதியாகவும் மொத்த பைத்தியக்காரனுங்க தான் ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இதே ஆட்கள் தான் இதுக்கு முன்னாடி வேறு கட்சியிலேயே இருந்தாங்க, இதே அரசியல்வாதிகள் தான் இருந்தாங்க, கட்சி தான் மாறி இருக்காங்க. அப்போ நீங்க அவங்கள பைத்தியக்காரங்கன்னு சொன்னீங்களா? அப்போ இவங்க என்ன முகமூடி போட்டாங்க? இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். விசிகே தலித் சம்பந்தப்பட்ட யாருக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் விசிகே வந்து முதல் ஆட்களை வந்து குரல் கொடுப்பாங்க. விசிகே வந்து கூட்டணியில் இருந்தாலும் கூட திமுகவை நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஆமாம், ரொம்ப மரியாதையாக தான் அரசியல் நடத்துவாங்க. என்றைக்குமே மரியாதை கட்டுத்தனமாக அவங்க அரசியல் பண்ணதே இல்லை. இப்போ இந்த அமுதனுடைய கொலை வழக்கு நடந்துச்சு, அந்த பையன் ஒரு தலித்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியல, பட் தலித்னு சொல்கிறாங்க. சரி, தலித் கூட இல்லாமல் இருக்கட்டுங்க, விசிகே என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துச்சு? அப்போ இவங்க யாருக்காக அரசியல் பண்ணுறாங்க? இவங்களுக்கு கிடைச்ச ஒத்த சீட்டு தான் இவங்களுக்கு வந்து அரசியல் மாற்றமா? இவங்க பண்ண 35 வருஷம் அரசியலுக்கு இந்த ஒத்த சீட்டுக்காக தான் இவங்க இவ்வளோ கூவுனாங்களான்னு நான் கேள்வி கேட்பேன்ல. அப்போ நீங்கள் திமுகவில் இருந்தீங்களா அதிமுகவில் இருந்தீங்களான்றது கேள்வி இல்லை. இப்போ நீங்கள் வந்து விஜயோடு இப்போ நாங்கள் கூட்டணி வைக்கிறோம், வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் தான் எல்லா கட்சிக்காரங்களும் சொன்னாங்க, காங்கிரஸை தவிர. நாங்கள் வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்க நிறைய எலெக்ஷன்ஸ் வேண்டாம், நாங்கள் ஃபேஸ் பண்ண தயாராக இல்லை. ஓகே, வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் இன்னைக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், நாங்கள் விட்னஸாக இருக்கோம்.
அப்ப நாங்க கேள்வி கேட்கிறோம். அப்ப உங்களுக்கு என்ன தோணுதுன்னா திமுக இருந்து வெளியே போனதுனால கேள்வி கேட்காங்க இல்ல, அதிமுக இருந்து போனவங்களையும் நாங்க கேள்வி கேட்கிறோம். இது தாவேக்கா மேல உள்ள வெறுப்பு கிடையாது. நீங்க என்ன சொல்லி அரசியல் பண்ணீங்க, ஸ்டாண்ட்ஸ் மாறலாம் தப்பு இல்ல, கூட்டணி மாறலாம் தப்பு இல்ல, பட் நீங்க எதுக்காக ஆரம்பிச்சீங்கன்ற விஷயத்தையே மறந்துட்டீங்களே. அந்த கொள்கையை மறந்துட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்லுவாங்க. கொள்கை யார் பேசுறாங்க? எங்க சட்டமன்றத்துல ஒரு எம்எல்ஏ எந்திரிச்சு சொல்றாரு என்ஜாய்மெண்ட்டுக்காக காட்டுக்குள்ள போறாங்கன்றாரு, பக்கத்துல உட்காந்து வன்னியரசு சிரிக்கிறாரு. வெக்கமா இல்ல? அந்த வார்த்தையை நம்ம தவறா புரிஞ்சுக்க வேண்டாமே. கண்டிப்பா இப்ப எதுவுமே தவறு கிடையாது. டேஷ் தவறு கிடையாது, நான் என்ன அப்படின்னு சொன்னா தவறு கிடையாது, நீ என்ன பெரிய தப்பு கிடையாது. இல்ல இப்போ வந்து வார்த்தைகள் எதுவுமே தப்பு இல்லைங்க. ஆனா என்ன பாருங்க, அவங்க வீட்டுல தண்ணி வந்தாதான் பிரச்சனைன்னு சொன்னாதான் இவங்களுக்கு வந்து வார்த்தை தப்பு. தண்ணின்ற வார்த்தை கெட்ட வார்த்தைன்றதே எனக்கு இப்பதான் ஆகஸ்ட் 4 அப்புறம் தான் எனக்கு புரியுது. ஓ, தண்ணி அவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தையா? எனக்கு தெரியல. தண்ணிங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தை இல்ல, அந்த இடம், நேரம், இடம், பொருள், ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நேரம் எந்த நேரத்துல அவர் குறிப்பிடுறாரு அப்படிங்கிறது தான் எந்த பிரச்சனை. நேரத்துல குறிப்பிடுறாருங்க? நான் எனக்கு சீரியஸா இப்போ நான் சொல்றேன், எனக்கு தண்ணின்னு சொன்னா எனக்கு குடிக்கிற தண்ணியோ, பாத்திரம் கழுவுற தண்ணியோ, துணி துவைக்கிற தண்ணியோ, வீடு கழுவுற தண்ணியோ, பாத்ரூம்ல நம்ம கழுவுற தண்ணி கூட இருக்கட்டுமே. இதுக்கு மேல நீங்க என்ன தண்ணி? நீங்க சரக்கு அடிக்கிற தண்ணி. ஓகே, இப்ப அதை கூட நீங்க ஆன்லைன்ல விற்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா. அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்ப இங்க இதெல்லாம் என்ஜாய்மெண்ட் சொன்னா தப்பு கிடையாது. எனக்கு வந்து எனக்கு என் மதத்தை, தமிழை விட எனக்கு என் மதம் சொல்லி கொடுத்துருக்குன்னு சட்டமன்றத்துல இருந்து ஒரு பிரதிநிதி, ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர் சொன்னாருன்னா அது தப்பு கிடையாது. அப்ப இந்த என்ஜாய்மெண்ட் சொன்ன வார்த்தை தப்பு கிடையாது. கொலை நடக்கிறது தப்பு கிடையாது, பாலியல் ரீதியா துன்புறுத்தல் நடக்கிறது தப்பு கிடையாது. அப்ப தாவேக்கா ஆட்சியில எதுவுமே தப்பு கிடையாது. அப்ப என்ன தப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து நடிகர்களையோ நடிகைகளையோ ஏதாவது ஒன்று பேசிட்டோம்னா உடனே நம்ம மேல வந்து கேஸ் போட்டுருவாங்க. ஏன்னா அதுதான் இப்போதைக்கு பெரிய கொலை குத்தமா இருக்கு. பாக்கி கிரைம்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து தூசி மாதிரி தட்டிட்டு போயிட வேண்டியதுதான். அப்படித்தானே இருக்கு ஆட்சி. இப்போ தண்ணின்னு சொன்னது வந்து இடம், பொருள், ஏவல்னா என்ஜாய்மெண்ட்ன்றது என்னத்துல நீங்க சொன்னீங்க? அப்ப நாங்க கேள்வி கேட்போம்ல. ஒரு பாமரன் நீங்க வந்து காட்டுக்குள்ளால வேலைக்கு போறாங்க. யார் ஆசைப்பட்டு வேலைக்கு போவாங்க? ரப்பர் தோட்டத்துல யார் வேலை பார்க்குறாங்க? காட்டுக்குள்ளால யார் வேலை பார்க்குறாங்க? ட்ரைப்ஸ் பீப்புள் எங்க வாழ்றாங்க? அவங்க வாழ்றதே காட்டுக்குள்ளதான் வாழ்றாங்க. மிருகங்களால நிறைய தொல்லைகள்லாம் நடக்க தான் செய்யுது, குரங்குகளால நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அப்ப அதுக்கு ஒவ்வொரு டைமும் அவங்க வந்து ஒரு மனு கொடுப்பாங்க, ஒரு ஆப்ளிகேஷன்ஸ் வைப்பாங்க. அந்த மக்கள் அதை சார்ந்து இருக்காங்க, மலைவாசிகள், மலையை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள். அவங்க அதை விட்டு இடத்த விட்டு வெளியே வானா அவங்க வேலையே உள்ளதானே. அப்ப அவங்க எப்படி இருக்காங்க? அப்ப அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணும், நீங்க அதை தான் கொடுக்கணும். அதை விட்டுட்டு சனி ஞாயிறு ஆனாங்கன்னா அவங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக உள்ள போறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு எம்எல்ஏ அதை வந்து நக்கலா சிரிக்கிற சமூக நலத்துறை அமைச்சர். அப்ப நீங்கெல்லாம் வந்து மக்களுக்காக அரசியல் பண்றீங்கன்றத இன்னும் இந்த 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் ஒருத்தவங்க நம்பினாங்கன்னா அவனை விட ஒரு முட்டாள் இந்த உலகத்துல இல்லைன்றதை புரிஞ்சுக்கிறேன். நான் புரிஞ்சுக்கிறேன் பர்சனலி. நம்ம கிரைம் பத்தி, பாலியல் பத்தி எல்லாமே பேசியிருந்தோம். இன்னைக்கு ஒரு செய்தி, தூத்துக்குடியில ஒரு தாவேக்காவுடைய பெண், தாவேக்காவை சேர்ந்த பெண்ணே அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. இதுல அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்களுடைய பெயர்கள் கூட குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த விஷயம், அதோட விவரம் என்ன, அது தெரியுமா? இது தூத்துக்குடியில எத்தனாவது பிரச்சனை? இது வந்து இப்போ ரீசெண்டா வந்த பிரச்சனை இல்ல, ரீசெண்டா தான் பிரச்சனை. இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்து ஒரு பெண் வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தலுக்கு ஆளானாங்க. இத்தனைக்கு லாட்ரி டிக்கெட் விற்க கூட்டிட்டு போறேன், லாட்ரி டிக்கெட் விற்கணும், அதுவே தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அப்ப அந்த நாலேஜ் கூட அந்த பெண்களுக்கு இல்லாம வாழ்றாங்கன்னு நினைக்கும் போது ஒரு வேதனையா இருக்கு. விக்டிம் பிளேமிங் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி பட்டவங்க தான் தாவேக்கால இருக்காங்கன்னு நான் சொல்ல வர்றேன். இப்போ எனக்கு வேலை இல்லாமல் ஜாப்லெஸ் பர்சன், ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு லாட்ரி டிக்கெட் விற்கிற அந்த எங்க அதுதான் தடையாச்சாங்க, அதெல்லாம் இங்கே பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமோ சொல்ல மாட்டோமா? நம்ம சோத்தை திங்கிறோம், உப்பு போட்டு திங்கிறோம், ட்ரெஸ் போட்டுக்கிறோம், மான மரியாதை இருக்குது, அறிவு இருக்குது, நம்ம அதை யோசிப்போம். சாதாரண அறிவு, பெரிய இன்டெலெக்சுவல்லாம் கிடையாது. அப்போ இது கூட தெரியாமல் அந்த பொண்ணு, அந்த லேடி போயிருக்காங்க. போனவங்கள ஜூஸில் மயக்க மருந்து போட்டு 2 பேர் சேர்ந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட் வந்ததுக்கப்புறம் தாவேக்கா என்ன நடவடிக்கை எடுத்துச்சுன்றது ஊரே பார்த்துட்ருக்கு, தமிழ்நாடே பார்த்துட்ருக்கு. ஓகே, இப்போ இது புது கம்ப்ளைண்ட். இந்த லேடி வந்து நேத்திக்கு ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, பொறுப்பு வேணும்னா ஒன்று பணம் கொடுக்கணும், இல்லை செக்ஸ் ஃபேவர் பண்ணணும். ஸோ அதில் 2-3 பேர் சொல்கிறாங்க. அவங்க நிசாம்னு ஏதோ ஒரு முஸ்லீம் நேம் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ரூஸ்வெல்னு ஒரு நேம் சொல்கிறாங்க, இன்னொரு பேர் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. வீடியோ கால் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் எந்த கட்சியிலையாவது கேட்டிருக்கீங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இதில் குற்றத்தில் ஈடுபட்டது திமுகவை சேர்ந்தவர், இதுக்கு முன்னாடி அது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஆமாம், நான் என்ன சொல்கிறேன்,
தாவேக்காக்கு ஓட்டு போட்ட தற்கூரியானுங்க எல்லாருமே முன்னொரு காலத்துல திமுகக்கோ அதிமுகக்கோ நாத்தாக்காக்கோ ஓட்டு போட்டு கட்சியில இருந்தவங்க தான். ஏன் உங்க தலைவர் மட்டும் யாரு? கருப்பு சிகப்பு சைக்கிள்ல போனாருல, 2021 எலெக்ஷனுக்கு சைக்கிள்ல போனார்ல. 23ல இருந்து தான் அவருக்கு வந்து ஞானோதயம் வந்திருக்கு. 24ல இருந்து அவர் திமுகவை எதிர்க்கிறாரு. ஆனா இந்த செகண்ட் வரைக்கும் நீங்க அண்ணன் சொல்லல நான் எதுக்கு எதிர்த்துட்டு இருக்கேன்னு. திமுகவா தாவேக்காவான்னு அவர் வந்து அந்த ஃபோக்கஸ்ல தான் அவர் வந்து ஆட்சி பிடிச்சிருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாமே ஒரு காலத்துல ஒரு இடத்துல இருந்தவங்க தான். இன்னைக்கு உங்க கூட இருந்த அமைச்சர்கள்லாம் எதுல இருந்தவங்க? புசி ஆனந்த் எதுல இருந்தாரு? செங்கோட்டையன் எதுல இருந்தாரு? இன்னும் சில பல ஆட்கள்லாம் எதுல இருந்தாங்க? எல்லாம் ஒவ்வொரு கட்சியிலேருந்து வந்தவங்க தானே. அந்த அம்மா அதில் மட்டும் ரொம்ப தெளிவாக சொல்லுது, திமுகவில் இருந்தாரு. சரிம்மா, உனக்கு இன்னும் 2 பேர் தானே டார்ச்சர் கொடுத்துருக்கான். அவனுங்க 2 பேரும் தாவேக்கால உள்ள யோகியமான்கள் தானே. அப்போ இந்த தற்கூரிங்களெல்லாம் வச்சு பேசுறது கூட ஒரு பக்கத்தில் வேஸ்ட்டு நமக்கு தோணுது. தங்கச்சியாக இருப்போம், அக்காவாக இருப்போம், தேவைப்பட்டா பொண்டாட்டியாக கூட இருப்போம். அப்படின்ன உடனே இவங்களுக்கு இந்த அக்கா தங்கச்சி ரிலேஷனும் பொண்டாட்டி ரிலேஷன்ஷிப்பும் ஒன்றுன்னு தோன்றதுனால தான் தாவேக்கா காரணங்களுக்கு எல்லா பொம்பளையும் ஒன்றுன்னு தோணுது. ஏன் இந்த குற்றச்சாட்டு இப்பதான் வந்திருக்கா? வேலூர்ல வரலையா? மிஸ்டர் விஜயமோகன் மேல எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வந்துச்சு. இந்த தாவேக்கா கட்சி என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? இப்ப இந்த லேடிக்கு பார்த்தா பிரச்சனையே கிடையாது, ஜஸ்ட் டார்ச்சர் மட்டும்தான் பண்ணிருக்காங்க. அதனால சேதாரம் ஒண்ணும் இல்லை, நீங்க தாராளமா அடுத்த வேலையை பார்த்துட்டு போகலாம். ஸ்ரீநாத் கிட்ட நான் சொன்னேன், ஸ்ரீநாத் வந்து என்னை கண்டுக்கல கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. அதையும் அவங்க பெரிய பிளேமிங் ஆட்லாம் சொல்லல. அவர் வருவாரு, அவர் வந்து நான் வந்து ரூல்ஸ் மேலெல்லாம் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மகாத்மாவை வந்து நம்ம வந்து மினிஸ்டராக ஆக்கி, ஒரு தொகுதியோட எம்எல்ஏ ஆக்கி, ஒரு மக்கள் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுறோங்க. எதுக்குங்க செலக்ட் பண்ணுறோம் சொல்லுங்கள்? நல்லா நடிப்பான், நல்லா ஆடுவான், நல்லா பாடுவான், அழகாக இருக்கான்னு சொல்லியா செலக்ட் பண்ணுவாங்க? இந்த நபர் நமக்காக வந்து நிற்பானா, நம்ம நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு போய் சொன்னால் இவன் காது கொடுத்து கேட்பானான்னு சொல்லிட்டு தானே ஓட்டு பண்ணுறாங்க. அந்த காலம்லாம் மலையேறி போய் அழகா இருக்கான் அதனால நான் ஓட் போட்டேன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் நீங்கள் விசில் ஊதிக்கிட்டே இருங்க, எந்த பிரச்சனை இருந்தாலும் கேட்காதீங்க. ஸ்ரீநாத் இவ்வளோ தூரத்துக்கு பேசியிருக்காருன்றதே ஆச்சரியம்தான். நான் வந்து ரூஸ்வெல்ட் மேலே நான் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு, இல்லைன்னா நோ கமெண்ட்ஸ்மா போமா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டாமல் இருந்தார். அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ இவங்க வந்து இதுக்கு மேலே ஆக்ஷன் எடுப்பாங்கன்றதை இந்த லேடி வந்து நம்பிட்டு வேற இருக்கு. இதில் வந்து விஜயோட ரசிகை நான் தெரியுமா, நீ விஜயோட ரசிகையா இருக்கனால தான் இவ்வளோ தற்கூரியா இருக்கேன். இல்லைன்னா ஒரு கட்சியில் வர்றதுக்கு நீங்கள் என்ன பேக்ரவுண்ட்லேருந்து வர்றீங்க, உங்களால் எழுந்துச்சு ஒர்க் பண்ண முடியுமா? நைட்டு ஒரு மழை ஆனாலும் எந்திரிச்சு போய் நின்று பார்க்க முடியுமா? ஒரு அசம்பாவிதம் நடந்தால் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியுமா? ஒரு பெண்களுக்காக நிற்க முடியுமான்னு பார்த்து தான் அரசியலில் நிற்கிறதுக்கான ஒரு தகுதியே அடிப்படையாக இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. ரசிகையாக இருந்தால் போதும், பணம் இருந்தால் கோடிக்கணக்கில் செலவு பண்ணணும். அப்போ கூட நாங்கள் நிற்காமல் வண்டியை தூக்கிட்டு அப்படி இடிச்சுக்கிட்டே போயிடுவோம். அது அஜிதாவே நம்ம பார்த்தோம். அவங்களும் எத்தனை 5 கோடி ரூபா நாங்கள் செலவு பண்ணோம் அப்படின்னாங்க. இப்போ கூட இன்னொருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, நான் 2 கோடி ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது பிரச்சனையாக இருக்குது. பத்தாததுக்கு உங்களுக்கு செக்ஸ் ஃபேவர் வேணும். ஸோ எவ்வளோ அழகான ஒரு ஆட்சியாளர்கள், எவ்வளோ அழகான ஒரு கட்சி. இவங்களோட கொள்கை என்னன்னு கேட்டால் இதுதான் கொள்கை. இது கீழ்மட்டத்தில் செய்யக்கூடிய தவறுகள். இது வந்து கொள்கை அப்படின்னு சொல்லி நம்ம தலைமையோட ஒப்பிட முடியாது. சரி, தலைமைக்கு என்ன கொள்கை இருக்கு சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேங்க. நானும் 2 வருஷமா கேட்டுக்கிட்டு டயர்ட் ஆயிட்டேன். தாவேக்காக்கு என்ன கொள்கை இருக்குன்றது தயவு செஞ்சு யாராச்சும் சொல்லுங்களேன்டான்னு ஒரு படத்துல வடிவேல் சொன்ன மாதிரி, நான் எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுன்னு கேட்பாரு. கடைசிக்கு யாரும் பதிலே சொல்ல மாட்டாங்க. நானும் அதான் கேட்குறேன், நான் தாவேக்காவை ஏத்துக்கிறேன். எனக்கும் விஜயை பிடிக்கும், நானும் விஜயோட ரசிகை தான். நானும் ஸ்கூல் டேஸ்லேருந்து விஜயோட ரசிகை தான். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அந்த கொள்கையை சொல்லுங்கடா, நான் வர. சரி, பெரியாரையும் வச்சிருக்கீங்க, நீங்கள் முட்டி போட்டு சர்ச்சுக்குள்ளேயும் போகிறீங்க. சரி, அது உங்கள் நம்பிக்கை, நான் அதை நான் இல்லைன்னே நான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எனக்கு ஒரு இறை நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த இறை நம்பிக்கைக்காக நான் வந்து பாலை கொண்டு போய் நான் இன்னைக்கு சிலைக்கு ஊற்றுவேனான்னு கேட்டிங்கன்னா ஊற்ற மாட்டேன். அதுக்காக கோயிலில் நடக்காமல் இருக்கா, அது கவர்மெண்ட் பார்த்துக்கும். முண்டியெல்லாம் காசு வருது, போடுறவங்க போட்டுக்கிறாங்க. நான் போய் ஒரு நமஸ்தே சொல்லிட்டு முடிஞ்சால் அன்னதானத்தை சாப்பிடுவேன், இல்லை கூட்டமாக இருந்தால் அதுவும் சாப்பிடாம நான் வந்துடுவேன். அது ஏன் பர்சனல் விஷயம். நான் போய் கொடுப்பேன் தான் கோவில் நிர்வாகம் நடக்குதுன்றது கிடையாது. கோவில் நிர்வாகம் சிறப்பாகவே நடக்கும். அப்போ எனக்கு வந்து இந்த முட்டு போட்டு போகிறதோ மொட்டை அடிச்சுட்டு போகிறதுலேயே எனக்கு விருப்பம் கிடையாது. என்னோட இறைவனை நான் வேறு மாதிரி நான் நம்பிக்கை வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சில்வை போட்டுட்டு நீங்கள் வந்து முட்டு போட்டு நீங்கள் போகிறீங்க, பள்ளிவாசலுக்கும் போய்க்கிறீங்க, கோயிலுக்கும் போய்க்கிறீங்க, சத்ரு சம்ஹார யாகமும் நீங்கள் பண்ணிக்கிறீங்க. நான் வந்து இது வரைக்கும் விஜய் ஒரு ஹெச் ராஜா ஜோசப் விஜய்னு சொன்னோடனே அவ்வளோ எல்லாருக்கும் கொந்தளிச்சாங்க, கோவப்பட்டாங்க. இப்போ நீங்கள் ஜோசப் விஜய் தானே வந்திருக்கீங்க, அதுதானே உங்களோட பேரு. அப்போ ஹெச் ராஜா வந்து ஒரு பிரிவினை பேசுறதுக்காக பேசும்போது அன்னைக்கு உங்களுக்காக சப்போர்ட்டிவா நின்றது நானும் நின்றுக்கிறேன். எப்படி நீங்க ஜோசப் விஜய்னு ஒரு வார்த்தையை நீங்க கொண்டுட்டு வர முடியும்? இது வரைக்கும் இல்ல, இது வரைக்கும் இல்ல. அப்போ உங்களுக்கு சினிமால நடிக்கிறதுக்கு, உங்க படம் வியாபாரம் ஆகுறதுக்கு உங்களுக்கு அந்த ஜோசப்ன்ற பேரு தடையா இருந்ததுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க.
அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்சி பிடிக்கிறதுக்கு ஜோசப்ன்ற பேர் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு நினச்சிக்கிறீங்க. உங்கள் பேரே நீங்கள் மாற்றிக்கிறீங்களே. உங்களோட கொள்கை தான் என்னன்றதை நாங்கள் கேட்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி கொள்கை என்னன்னு கேட்டு சொல்லுங்கள். நான் என்னை மாற்றிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். பெயர் வச்சு குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க. இந்த மதம் அப்படிங்கிறது நம்ம இப்போ ரீசெண்டாக சட்டசபையில் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சட்டசபையில் அவை குறிப்பில் இருந்து அந்த மதத்தை பற்றி பேசினது நீக்கப்படாமல் சபாநாயகர் அவர்கள் வெளியே ஒரு மதம் சார்ந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு பைபிள்னால தான் இந்த ஆட்சி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுமே ஒன்று கொடுத்துருக்காரு. சபாநாயகரோட இந்த பேச்சு எப்படி எடுத்துக்கிறது? அவர் கேட்டால் சொல்லுங்க, அது அவரோட நம்பிக்கை. ஏன்னா அவர் ஒரு பிரசங்கி தானே. அவர் வந்து சர்ச் ஃபாதராக அது பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தவங்க தான். அதனால் அவங்க தமிழ் அப்படி தான் இருக்கும். அது தமிழனுக்கு வந்து ரொம்ப பொறுமை ஜாஸ்திங்க. தமிழனுக்கு வந்து பொறுமை ஜாஸ்தின்றது வரையும் தமிழன் வந்து ஒரு ஆணவத்திலே வாழ்ந்து தன்னோட மூளையை எங்கேயோ கழட்டி வச்சுட்டான். இப்போ அவனுக்கு வந்து எதுவுமே பெருசாகவே தெரியறது கிடையாது. இப்போ மத சார்ந்த விஷயம்னு வரும்போது அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு நிதி அமைச்சர் சொன்னார் இல்லையா, தமிழை விட எனக்கு கிறிஸ்தவம் போதிச்சிருக்குன்றாங்க. அப்போ நீங்கள் வந்து பெரியாரை என்ன டேஷுக்கு நீங்கள் அவரை ஃபோட்டோ நீங்கள் வச்சுருக்கீங்க? தயவு செஞ்சு அவரை வைக்காதீங்க. அவர் இருந்தாருன்னா இன்றைக்கி மூத்திரச்சட்டியை தூக்கி உங்கள் மூஞ்சிலே தூக்கி அடிச்சிருவார் அவர். நீங்கள் பண்ணுறதுக்கும் நீங்கள் பேசுகிறதுக்கும் நீங்கள் அவர் ஃபோட்டோ வச்சுக்கிறதுக்கும் 5 பேரோட ஃபோட்டோ நீங்கள் வச்சுருக்கீங்க. 5 பேரோட ஃபோட்டோ எதுக்காக நீங்கள் வச்சுருக்கீங்க? எதுக்கு நீங்கள் கொள்கை தலைவராக வச்சுருக்கீங்க? ஒரு 10 நிமிஷம் விஜய் அவர்கள் பேசட்டும். பெரியாரை நீங்கள் எதுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க? அம்பேத்கரை நீங்கள் எதுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க? எங்கள் அம்பேத்கரை வச்சுக்கிட்டு ஒரு தாவேகா நிர்வாகி அந்த வீடியோ நம்ம எல்லாரும் பார்த்தோமுங்க. விழுப்புரத்துலேயே எங்கேயோ நடந்துச்சு. ஒரு லேடியை வந்து திட்டுறான். பறன்னு சொல்லி கெட்ட வார்த்தை சொல்லி திட்டின வீடியோ நம்ம பார்த்தோம். இவனுங்களுக்கு எங்கே கொள்கையாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ நீ அம்பேத்கர் படத்தை நீ எதுக்கு வச்சிருக்கடா? நீ எதுக்கு நீ இந்த கட்சியில் இருக்க? இப்போ நான் ஒரு கட்சியை எடுத்திருக்கேங்க. நான் திமுக நான் எடுத்திருக்கேங்க. எனக்கு பிடிக்கும். எனக்கு பெரியாரோட கொள்கை எனக்கு பிடிக்கும். எனக்கு பெரியாரோட விஷயங்கள் பிடிக்கும். அண்ணாவுடைய விஷயம் எனக்கு பிடிக்கும். அவங்க 2 பேரும் கொள்கை தலைவராக வச்சுருக்காங்க. அவங்க ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வராங்க. சமத்துவமாக இருக்கட்டும், சமூக நீதியாக இருக்கட்டும், பெண்ணடிமைத்தனத்துலேருந்து வெளிவரதா இருக்கட்டும், எல்லா விஷயமும் எனக்கு அது பிடிச்சிருக்கு. திமுகக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பாரம்பரியம் இருக்குது. அதிமுகவுக்கு கூட ஒரு பாரம்பரியம் இருக்குது. விசிகே ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கான ஒரு நோக்கம் இருக்குது. என்ன சொல்கிறது, பட்டியலின மக்களுக்காக ஒரு குரலாக அவங்க வந்தாங்க. நான் பட்டியலின மக்களுக்காக தான் நான் குரலாக இருக்கேன்னு திரும்ப சொன்னார். ஆனால் அவரை கூட நாங்கள் பொது தலைவராக நாங்கள் எடுத்துக்கிட்டோமே தவிர அவரை நாங்கள் சாதிய தலைவராக நாங்கள் ஒரு நாள் அவரை நாங்கள் பார்த்தது கிடையாது. விஜய்க்கு என்ன கொள்கை அடிப்படையில் அவர் வந்தார்? இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? எங்கள் ஸ்கூல்ஸில் ஐடியில் நாங்கள் வந்து ஜாதி பேரை வைப்போன்னு சொன்னாருங்க செங்கோட்டையன். அப்போ இவங்க வந்து 3 மாதமே இவங்க கிட்ட கொண்டுட்டு வர்ற ஒரு அபத்தத்துக்கும் பொதுமக்களாகிய நாங்கள் குரல் கொடுத்து அதுக்கப்புறம் இவங்க வந்து மாற்றோம். இல்லை நாங்கள் அது பண்ணலை, ஜஸ்ட் நாங்கள் பேசணும் அவ்வளோதான். ஜஸ்ட் இப்போ வரைக்கும் இவங்க தான் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வரியெல்லாம் ஏற்றலான்ற மாதிரி. இப்போ ஒரு கதை கூட ஒன்றுவேன், நான் கனவு கண்டேன் அந்த மாதிரி இருக்கு இந்த ஆட்சி. அப்போது உங்களுக்கு எதுலேயுமே தெளிவில்லை. நீங்கள் ஏன் கட்சி ஆரம்பிச்சிங்கன்னு தெளிவில்லை. எப்படி கட்சியை பிடிச்சிங்கன்ற ஆட்சியை பிடிச்சிங்கன்றது உங்களுக்கு தெளிவில்லை. இந்த ஆட்சியை எப்படி கொண்டுட்டு போகணுன்ற தெளிவும் இல்லை. எதுக்காக போராடணும், எதுக்காக போராடக்கூடாதுன்ற தெளிவும் உங்களுக்கு இல்லை. எதுக்காக இந்த திட்டத்தை கொண்டுட்டு வரணுன்ற தெளிவும் இல்லை. நேற்றுக்கு 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னு சரி, உங்கள் வாய் உங்கள் உருட்டுங்க, நீங்கள் உருட்டு போங்க, நாங்கள் இருக்கோம். நாங்கள் ஹாயாக காற்று வாங்கிட்டு இருக்கோம். எந்த மீடியாவையாவது அவங்க உள்ளே என்ட்ரி பண்ணாங்களா? ஏன்னா உள்ளே என்ட்ரி ஆனால் கதை கந்தலாயிரும். கேள்வி கேட்பாங்க. நீங்கள் யார், உங்கள் பேக்ரவுண்ட் என்ன, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இது எங்கே நீங்கள் பண்ண போகிறீங்க, எத்தனை கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஒன்றும் இல்லை. நான் இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ்குள்ளே நானும் நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் மீட் நான் வைக்கிறேன். நானும் ஒரு 100 கோடி ரூபா பிஸ்னஸ் கொண்டு வர்றேன். இசை செல்வி எனக்காக ஒரு 3 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல போகிறேன். எனக்கு வேண்டியப்பட்ட பிள்ளைங்களெல்லாம் நான் கொண்டு வந்து வைக்க போகிறேன். ஏன் வாய் ஏன் உருட்டு? இல்லை, ஆனால் முன்னாள் தொழில்துறை அமைச்சர் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இதில் 75% வந்து எங்களோட கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது பொய் இல்லை அப்படிங்கிறது தானே பார்க்க முடியுது. சரி, மிச்சம் 25% அது தாவேகா ஏன் பண்ணதா இருக்கும். அது ஹோசூர்லேருந்து கூட ஒருத்தவங்க வந்துட்டு செல்ஃபியில் எடுத்துகிட்டு போனாங்க. ஆமாம். இப்போது ஒரு என்ன சொல்கிறது, வெல் ஃபெமிலியர் நேம்ஸ் இருக்குல்ல. இப்போது ஆல்ரெடி கூட செயின்ட் கோபென் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு புது உருட்டு நாங்கள் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர். அப்புறம் பார்த்தா அது முன்னாடியே கொடுத்துருந்தது. போன பீரியட்ஸில் 2025 அவங்க போட்டிருந்த ஒரு MOU, அதை தான் இவங்க தூக்கிட்டு வந்துட்டு இப்போ நாங்கள் கொடுத்துருக்கோம். நாங்கள் இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல 1 லட்சம் கோடி வந்திருக்குன்னு. இப்போது இவர் ஃபார்மர் மினிஸ்டர் சொல்கிறாரு இதில் எங்களோட உழைப்பு இருக்குது அப்படின்னு. ஓகே, நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் இப்போ இவங்க புதுசாக கொண்டுட்டு வந்தது எதுன்னு இவங்க சொல்லணும்ல, மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்ல. மொத்தத்தில் தமிழ்நாடே உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த 1 லட்சம் கோடி இல்லை, நீங்கள் 10 லட்சம் கோடின்னு சொன்னாலும் அதை நம்புறதுக்கும் அதுக்கு முட்டு கொடுக்குறதுக்கும் உங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களே இருக்காங்க. ஆமாங்க, விஜய் தான் எல்லாமே செஞ்சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்காக ஒரு ஆட்களை சேர்த்து வச்சுருக்கீங்க போது நீங்கள் என்ன வேணால் பேசலாம்.
என்ன ஒன்று, இந்த ஒரு வருஷம் முடியும் போது தான் எது உண்மை அது வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா, அம்மா எப்படி சூப்பராக படிச்சிருக்கேம்மா, வேற லெவல்மா அப்படின்னு. எப்படி எக்ஸாம்பிள் சூப்பராக நம்ம வேற லெவல்மான்னு ரிப்போர்ட் வரும்போது தான் தெரியும். இதே மாதிரி இந்த ரிப்போர்ட் வரதுக்காக நம்ம இன்னும் ஒரு 8-9 மாதம் வெயிட் பண்ணோம்னா இதோட லட்சணம் என்னன்றது தெரியும். ஆனால் அப்பவுமே இவங்க என்ன சொல்லுவாங்கன்றது எங்களுக்கு தெரியும். எல்லாமே திமுக சதி, நாங்கள் எல்லாமே கரெக்டாக தான் செஞ்சோம், திமுக காரங்க தான் இதெல்லாம் இடையில கடந்து குழப்பி அரசியல் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்களேன், பழனி கோவில் நிர்வாகத்து இதுக்கே 100 கோடி ரூபா 2 கோடி ரூபாய்க்கு வாங்கினானுங்க சொத்து. யாரா வாங்கினான்னு கேட்டா அதுல விட்னஸ்க்கு வந்து திமுகல இருக்கக்கூடிய யாரோ ஒரு அடிப்படை நிர்வாகி யாரோ கையெழுத்து போட்டு திமுக. சரிடா இருக்கட்டும், அவனையும் பிடிச்சி உள்ள போடு, அந்த திருட்டு பையனையும் பிடிச்சி உள்ள போடு. வாங்கினவன் யாரு, அந்த திருட்டு பையன் பேரை சொல்லுனா இந்த நிமிஷம் வரைக்கும் பேர் சொல்லல. 2 லாயரோட பேரை நீங்க வச்சுங்க, அதுல ஒருத்தர் செத்தே போயிட்டாரு, ஒருத்தர் சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அப்போ நீங்க இன்னும் இந்த படத்தை நீ இன்னும் என்ன முட்டாளாவே நினைச்சிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி நாங்க முட்டாளா நடிக்கிறதுக்கு பழகிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே அந்த ரிசல்ட் தெரிஞ்சுக்கிறது வரைக்கும் நம்ம வந்து என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்து தான் தெரிஞ்சுக்கணும். நிறைய தகவல் பகிர்ந்திருந்தீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.